இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தில் இன்றைக்கி ரஞ்சித் மற்றும் திராவிட கழகம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்து மதத்தை கடுமையாக விமர்சித்து வராங்க. இது வந்து ஆட்சியாளர திமுக அரசுக்கு வெறும் கெட்ட பேரை உருவாக்கும். இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தனி கவனம் செலுத்தி இவர்கள் மீதெல்லாம் அரசாங்கமே முன் வந்து வழக்கு தொடர்ந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 வரப்போகுது. நம்ம எல்லாமே சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு சுதந்திரமாக நம்ம இந்த தாய் திருநாட்டில் சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுறதுக்கு நம்ம தயாராகிட்டு வரோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து பயங்கரமான வன்மத்தை இந்து மக்கள் மேலே செலுத்துகிறாரு. அவர் சின்ன வயசில் நடந்த ஸ்டோரியை இப்போ சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு படம் ஒன்று வருது, அவர் இயக்கக்கூடிய படம் தக்லான் படம் வந்து ஆகஸ்ட் 15 திரைக்கு வருது. அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக ஒரு வேளை மீடியாவில் வந்து இதை மாதிரி இந்து மக்களை சொன்னால் இந்த படத்தை யாருன்னா விமர்சிப்பாங்க, அப்போ நம்ம படம் வந்து நல்ல ப்ரொமோஷன் ஆகுன்ட்டு ஓரளவு அவர் கணக்கு போட்டிருக்கலாம். அதுதான் உண்மை. இப்போ அதை பற்றியும் நம்ம பேசுகிறோம். ஆகஸ்ட் 15 தக்லான் படம் வெளியீடு. அந்த தக்லான் படத்தோட நடுவில் அப்பப்போ மீடியாவை சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதையை நான் தக்லானில் சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. ஒன்று தான், என்னைக்கு ஒரு மக்கள் வந்து ஓட்டு போடுற உரிமை தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் ஓட்டு போடுற உரிமை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும் போதே அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லைன்றது தான் எங்களோட உறுதியான கருத்து. அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களே இல்லாத போது நீங்கள் சுதந்திர தினம் அன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த படத்தை அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றத நாளைக்கு எங்களோட அமைப்பு சார்பாக புகார் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த தக்லான் படம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கதைன்னு சொல்கிறாரு. அப்போ சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க? யாரோ ஒரு தனிநபர் ஒரு தனி பஞ்சாயத்து வச்சுக்கின்னு ஒரு சில பேரை வஞ்சிக்கிறாங்கன்னா அங்கே போய் ரஞ்சித் வந்து அவங்கள வந்து திருத்தட்டும். ஓகேங்களா? இதை மாதிரி விஷயத்தை இவர் இந்த படத்தை வச்சு தான் இப்போ வந்து இந்து மக்கள் மேலேயும் இந்து கடவுள் மேலேயும் நான் நந்தி மேலே ஏறினேன், புத்து மேலே ஏறினேன், ஐயா சாமி வாங்க புத்து மேலே நாங்கள் காட்டுறோம், எங்கள் நாகதேவதை குடியிருக்கிற புத்தை நாங்கள் காட்டுறோம், அந்த புத்தில் நீங்கள் கையை விட்டு முட்டையை முடிஞ்சால் எடுத்துருங்க. அவர் நந்தியில் பறக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அன்னைக்கு பறப்பார். நாங்கள் சொல்கிற நாகதேவதை வசிக்கிற இடத்துல புத்தில் அவர் கையை விட்டார்னா கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் 108 பறப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா கண்டிப்பாக எங்கள் நாகதேவதை அவரை தண்டிப்பாங்க. இதை மாதிரி விஷயங்கள்லாம் ரஞ்சித் வந்து வாயை நிறுத்திக்கணும். ரொம்ப வாய் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வாய் இருக்குது மீடியா இருக்குன்றதால இப்போ நாங்கள் கூட பேசுகிறோம், அவர் எந்த தரகுறையாகவும் பேசலை. வாய் இருக்குன்றதுக்காக இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களை வந்து இதை மாதிரி தரகுறைவாக பேசிடுவீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் வந்து மூட நம்பிக்கை பேரணி நடத்துகிறாங்க. ஐயா சாமி பைத்தியக்காரங்களா, நீங்கள் எதனா நடத்திட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன் ஒரே ஒரு மூட நம்பிக்கை தான் இன்றைக்கி இருக்குதா? உங்கள் சார்பில் சொல்கிறேன், வேறு எந்த மதத்துலேயும் இல்லையா? நாங்கள் இன்றைக்கி எல்லா மதமே ஒற்றுமையாக இருக்கோம். மத நல்லிணக்கத்தை நாங்களாம் வந்து இன்றைக்கும் வலியுறுத்துகிறோம். எந்த இடத்துலையும் மத கலவரம் வரக்கூடாது, ஜாதி கலவரம் வரக்கூடாதுன்ட்டு நாங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இன்றைக்கி காவல்துறை ஒத்துழைக்குது, அரசாங்கம் ஒத்துழைக்குது. இன்றைக்கி அந்தளவுக்கு தமிழ்நாடு வந்து நல்லா ஒரு நீட்டாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களோட வன்மத்தை, ஜாதி வன்மத்தையும் மத வன்மத்தையும் ஒரே ஒரு பக்கம் நீங்கள் சாய்க்கிறீங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து சென்னை எங்களுக்கு தாண்டி ஜாதி வன்மத்தை கக்கறாரு. ஓகேங்களா? தப்பு. சென்னை யாருது? எல்லாருக்குமே பொதுவானது தான். இந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்த தாய் திருநாடாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவானது தான். எங்கள் கருத்தை நாங்கள் அதை சொல்கிறோம். நீ சென்னை எங்களுக்கு தான், நீ ஒரு ஜாதி எப்படி நீ முன்னிறுத்தி சொல்லுவீங்க? ஜாதி வன்மத்தை இங்கே வந்து திணிக்காதீங்க. ரஞ்சித் இதோட இந்த விஷயத்தை நிறுத்திக்கணும். இப்போ நடந்த விஷயத்துக்கு எல்லாம் பகிரங்க மன்னிப்பு கேட்டார்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இல்லைனா இந்த பிரச்சனை அடுத்தடுத்து தோறும். தக்லான் படத்துக்கு நாளைக்கு வந்து தடை கோரி இதுக்கான ஆர்ப்பாட்டத்தையும் இதுக்கான புகாரையும் நாளைக்கு வந்து நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.